சரி, எல்லாரும் சேர்ந்து வாசி. 4ஆம் வசனம் தொடங்கி எல்லாரும் மெதுவா வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளையும் இடத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. ஆமென். அனைவரும் கண்களை மூடலாம். அன்பான பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையை அப்பா தியானிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசும் அடியே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் பேசும் பொழுது எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதையும், எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறவர் என்பதையும், எவ்வளவு செய்ய காத்திருக்கிறீர் என்பதையும் நாங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு காலை வேலும் தெரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தொடரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, அதாவது நான் ஒரு சில வாரங்கள் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, வாரங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய பிரசங்கங்களில் ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே தொடர் போதனை செய்வது மிக பொதுவான விஷயம் இல்லையா. நான் வழக்கமாக என்ன செய்வேன், தொடர் போதனை தான் பண்ணுவேன் இல்லைங்களா. 10 வாரம் 15 வாரம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துப்போம். ஆனால் இப்போ ஒரு சில வாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நான் பேசின்னு வருகிறேன். எத்தனை பேர் இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல இல்லைங்களா. ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஒரு தலைப்பில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தொடர் போதனை எனக்கு இப்படி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கர்த்தர் வந்து என்னை இன்னும் கொஞ்சம் ஏவினார். என்னன்னா, மக்களினுடைய சபை மக்களினுடைய நடைமுறை பிரச்சனைகளுக்கு இன்னும் வந்து நீ எடுத்து சில காரியங்களை சொல்லணும் அப்படின்றத வந்து அவர் வலியுறுத்தினார். நான் எப்பயுமே எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைப்பு எடுத்துப்பேன், அந்த தலைப்பின்படி நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். நடுவில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லின்னு வருவேன். ஆனால் இப்போ நான் பிரசங்கங்களில் எப்படி மாற்றிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப அதிகமாக நான் பேசுகிற மாதிரி, இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நம் ஜனங்களுக்கு ரொம்ப அவசியமான சில காரியங்களை பேசணும் அப்படின்றதுக்கான ஒரு ஓட்டத்தில் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு வாரமும் ஒரு தலைப்பு தரேன். அப்போ இன்றைக்கு கர்த்தர் என்ன வந்து நான் பேசி கொண்டு இருக்கும்போது, உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, தொலைத்ததை கண்டுபிடியுங்கள். சொல்லுங்க சரிங்களா, அல்லது இப்படி சொல்லுங்க, தொலைத்ததை தேடுங்கள். ஆமே, தொலைஞ்சு போனதை நம்ம இன்னைக்கு தேட போகிறோம். எண்ணத்தை தொலைச்சோம் அப்படின்றத நம்ம வர காரியங்களில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா. ஸ்தோத்திரம். உலகத்தில் மனுஷனுக்கு ஒரு சில முக்கியமான கேள்விகள் மனுஷன் கேட்கவே வேண்டும். எப்படிப்பட்ட கேள்விகள்னு கேட்டிங்கன்னா, நான் யார், நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, இந்த பூமியில எந்த நோக்கத்திற்காக நான் பிறந்தேன், நான் மரித்த பின் எங்கே போவேன், அல்லது என்னுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும். ஆரிஜின், பர்பஸ், பொட்டன்ஷியல், டெஸ்டினி. இந்த 4 விஷயங்களை குறித்தும் ஒரு மனிதன் கேள்வி கேட்காவிட்டால் அவன் முழுசாக அவன் வாழ்க்கையை வாழவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா. நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்க இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியும், நான் எங்க போறேன், போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும். சரிங்களா. என்னது ஆரிஜின், பர்பஸ், பொட்டன்ஷியல், டெஸ்டினி, ஆஃப்டர் லைஃப். மரித்த பின் என் வாழ்க்கை எப்படி. இந்த 5 கேள்வியும் ஒரு மனுஷன் கட்டாயமாக கேள்வி கேட்டுட்டு இருக்க வேண்டும். அப்படி கேட்கலன்னா அந்த மனுஷன் வாழவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா அவன் வந்து பிழைத்து கொண்டு இருக்கிறான். ஆஃபீஸுக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு வரான், தூங்குறான், சாப்பிட்றான், அவனுடைய கடமைகளை பார்க்கிறானே தவிர அவன் என்ன பண்ணல, அவன் வாழவில்லைன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா. பாருங்க, நான் ஒன்று யோசிச்சு பார்க்குறேன். நம்ம உக்காந்துக்கிற சேருக்கு கூட ஒரு நோக்கம் இருக்குது, அதை உருவாக்கணும்னு ஒரு ரசனை இருக்குது இல்லையா. அப்போ நம்மளை கர்த்தர் உருவாக்கும் பொழுது எவ்வளோ ஞானமாக உருவாக்கியிருப்பார், எவ்வளோ ரசனையாக உருவாக்கியிருப்பார் கர்த்தர். நான் யோசிக்கிறேன், அவர் ரசித்து நம்மளை உருவாக்குனார் நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன்,
எனக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, இந்த பிரியாணி சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு மொதல் எடுத்தோடனே தான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு வயிறு பெருசாக கொடுங்க ஆண்டவரே, நிறையா சாப்பிடணுன்றதுக்காக. கர்த்தர் பாருங்க என்ன பண்றாரு, நம்ம நாக்க கரண்டி மாதிரி வைக்காம அவர் என்ன பண்றாரு, அழகா நாக்க ஒவ்வொரு டேஸ்ட் பட்டும் கொடுத்து, நீ டேஸ்ட் பண்ணு, அந்த சிக்கனை டேஸ்ட் பண்ணு, அந்த மீன்ல இருக்கிற மீனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. அந்த மாதிரி தான் நாக்க எதுக்கு சொல்ல வரேன்னா, உடல்ல இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஞானமாயும் படைக்கிறார், ரசனையாயும் படைக்கிறார். உண்மையா இல்லையா? அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது ஒரு நோக்கமும் ஒரு அர்த்தமும் இருக்குதுன்னும் பொழுது என் வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன அர்த்தம் என்ன நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆனா மேட்ரு என்னன்னா, நம்ம உலகம் ஓடுகிற ஓட்டத்திலையும் பிசாசனுடைய வஞ்சனையான அந்த ஒரு அட்டாக்னாலையும், அவனுடைய அந்த அட்டாக் தமிழ் என்ன சொல்லுவாங்க, தாக்குதல், அந்த தாக்குதல்னாலையும் நம்ம என்ன பண்றோம், அதை மிஸ் பண்ணிடுறோம். அந்த முக்கியமான ஒரு ஆடை மட்டும் நம்ம தொலைச்சிடறோம். நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம், என்கிட்ட 99 ஆடுகள் இருக்குது, எனக்கு அதை பார்க்கறதுக்கே நிறைய டைம் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மிஸ் பண்ண ஒரு முக்கியமான ஆடு அங்க ஒன்று தொலைஞ்சு போச்சுப்பா, போய் தேடுன்னு இந்த காலை வேலை சொல்லுகிறேன். ஆமேன். ஸோ நம்ம இதை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சரிங்களா, இப்போ நான் சொல்றேன், ஒரு மனுஷனை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த மனுஷனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, அந்த மனுஷனை பத்தி பேச ஆரம்பிச்சு அந்த மனுஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அதுல இருந்து தொடர்ந்து நம்மளுடைய நோக்கம் என்ன நான் பேசுறேன். சரிங்களா, எடுத்த உடனே இந்த மனுஷனுடைய பெயர் நான் சொல்லவில்லை. சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், இவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் நான் சொல்றேன். இந்த மனுஷன் ஒரு இளவரசன். இந்த இளவரசனுக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா, ஒருத்தர் பேரு அபினதாப், இன்னொருத்தர் பேரு மல்கிஷ்வா. ஓகேங்களா, இந்த 2 சகோதரர்கள், இந்த 3 சகோதரர்களும் அழகா வளர்றாங்க. சரிங்களா, இதுல இந்த மூத்த பையன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வளர்றான். எப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் இருக்குது. ஒரு வீரனா வளர்றான், படிப்பாளியா வளர்றான், அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறான், ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறான், அவ்வளவு சிறந்து விளங்குகிறான், ஒரு போர் வீரனா மாறுறான். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு வீரனா அந்த அளவுக்கு வளர்றான். ஒரு வாலிப வயசுல வரும் பொழுது ஒரு நண்பனை பார்க்கிறான், ஒரு மனுஷனை பார்க்கறான். என்னன்னா, ராஜாவுக்கு சும்மா இசை வாசிக்கிறவன் ஒருத்தன். சும்மா ராஜாவுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குது அப்படின்ன உடனே, கொஞ்சம் ராஜாக்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, எப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இசை வாசிங்கள் அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி இசை வாசிக்கிற ஒரு பையன் அங்க ஓரத்துல இருக்கிறான். அந்த பையனை பார்த்தவொடனே இவனுக்கு உள்ள வந்து என்ன ஆகுது, என்னமா வாசிக்கிறாயா, என்னமா. அந்த பையனை எப்படிப்பட்டவனா, பெரிய வீரன். அப்ப வீரனுக்கு வீரன் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னாயிடுச்சு. நண்பர்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்பா என்னை விட, அதாவது யாரு, இளவரசன் சொல்றாரு, அடுத்த ராஜாவாக கூடிய ஒரு தகுதி படைத்த ஒரு மனுஷன் சொல்கிறாரு அந்த நண்பனை பார்த்து, எப்பா என்னை விட நீ ராஜாவாகிறதுக்கு சகல தகுதியும் இருக்குதுப்பான்னு அந்த கீதம் வாசிக்கிறவனை பார்த்து சொல்ற. சங்கீதம் வாசிக்கக்கூடிய மனுஷன். ஓகேங்களா, அந்த மனுஷனை பார்த்து சொல்லி அந்த இருக்கிறாரு. வாலிப நாட்கள்ல அவர் என்ன பண்றாரு, ஒழுக்கமா இருக்கிறாரு, எல்லாமே கீழ்ப்படுகிறவரா இருக்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவரா இருக்கிறாரு. சரிங்களா, ஒரு சூழ்நிலையில குடும்பத்துல பிரச்சனை வருது. சரிங்களா, அவங்க அப்பா தன் சொந்த மருமகனே வந்து என்ன பண்றாரு, கொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா அந்த நேரத்திலயும் என்ன பண்றாரு, ஐயோ அந்த மருமகனை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகனையும் காப்பாத்துறாரு, ராஜாவையும் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறாரு. அவ்வளவு விஷயம் செஞ்ச ஒரு நல்லவன் அற்பயசுல மரித்து போறான், போர்ல செத்து போறான். யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? சொல்லுங்க பாப்போம். யாருங்க? சவுல் மகன். ஓகேங்களா, வெரி குட். யோனத்தான். நான் யோனத்தானை பத்தி தான் நான் பேசி கொண்டு வருகிறேன். பாருங்க, நம்ம யோசேப்பனுடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப அதிகமா பேசுவோம் இல்லையா? ஏன்னா யோசேப்பு என்ன சொல்லுவோம், நல்ல பையங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச பையங்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு வகையான கஷ்டம்னா, நான் கேட்கிறேன், ராஜ வம்சத்துல பிறந்தவன், அடுத்த ராஜாவா ஆகக்கூடிய பட்டம் முடிஞ்சவன் இல்லையா, முடிமன்னன் அவன் இல்ல, உண்மைதானுங்க இல்லையா? சவுலுக்கு அடுத்தபடி யோனத்தான் தான் வந்து மன்னன் ஆயிருக்கணும், உண்மையா இல்லையா? ஆக்சுவலி ரபிக்களும் சரி, வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, யோனத்தானை பத்தி சொல்றாங்க, அவன் ரெட்டிப்பான சவுலுக்கு நிகரானவன்றாங்க.
அதை என்ன அர்த்தத்துல சொல்ல வராங்கன்னா, அவன் வந்து சவுல் வந்து 2 மடங்கு, சவுலை விட 2 மடங்கு கட்டுறது செய்வான்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவேளை சவுல் எல்லா கர்த்தருடைய வார்த்தையும் கீழ்ப்படிந்து இருந்திருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா வந்திருப்பான்னா யோனத்தான் மாதிரி வந்திருப்பான்றாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்தவன், மனுஷனுக்கு பயந்தவன், ராஜாவுக்கு ரொம்ப உண்மையா இருந்தவன். ஆனா அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வந்து முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அற்பாயுசுல மரணம். நான் கேட்கிறேன், என்னங்க இப்படி ஒரு 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 மனுஷன் இப்படி சாவலாமா? இதுதான் வந்து யோனத்தானுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, பாருங்க, அதுலதான் கர்த்தர் வந்து அழகா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறார். என்ன தெரியுமாங்க, யோனத்தானுடைய வாழ்க்கையை வைத்தே கர்த்தர் என்ன பண்றாரு, இப்படித்தானப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்பதை காட்டுகிறார். நம்ம எல்லாரும் தலைமுறையா நான் சொல்றேன், 100 வருஷங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தாவீது எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமா இருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். யோனத்தானை பத்தி யாரா பேசிக்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், யோனத்தான் எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். சரிங்களா? யோனத்தானுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சங்கடப்படுறேன். எப்படின்னா, நல்லா வாழ்ந்தவன், அதாவது கெட்டு போனவன் நல்லா வாழலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா யோனத்தானுடைய வாழ்க்கையை பைபிள்ல கேஷுவலா நீங்க படிச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ரொம்ப ஞானமான ஆள், அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற ஆள், ராஜாவுக்கு நேர்மையான ஆள், சிறந்த நண்பன். நண்பனுக்கு உதாரணம் எல்லா பிரசங்கியாரும் கேளுங்க, ஒரு நண்பனுக்கு உதாரணம் பைபிள் இருந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, தாவீது யோனத்தான் தான் சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அற்பாயுசுல சாகுறான். எப்படி உங்களால ஏத்துக்கொள்ள முடியுது? என்னால ஏத்துக்கொள்ள முடியல இல்லையா? அப்ப இந்த காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், எவ்வாறு யோனத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவன் இருக்கிறான் என்பதை நம்ம பார்த்துட்டு நம்ம இதுல இருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஸ்தோத்திரம். சோ நீங்க பாருங்க, முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 18:1 பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். 18:1 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். 18:1 வாசிக்க கேட்போம். சவுலோடு பேசி முடித்த பின்பு, அவன் சவுலோடு பேசின பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தன் உயிரை போல தாவீதை சிநேகித்தான். பாருங்க, இந்த வசனம் திரும்ப 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 வரும். 3ஆம் வசனத்துல வரும், 5ஆம் வசனத்துல வரும், திரும்ப திரும்ப அவன் தன்னை போல அவன் தாவீதை நேசித்தான், தன்னை போல அவன் தாவீதை நேசித்தான் அப்படி சொல்லணும். பாருங்க, அதேதான் யோனத்தான் தான் அது வந்து எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நான் சொல்றேன் பாருங்க, தாவீதை வந்து யார் இடத்துல வைக்கணும், நம்ம இடத்துல வைக்கணும். சரிங்களா? பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த காரியம் சாப்டர் என்ன ஆச்சு, அவன் கோலியாத்தை அழிச்சிட்டு வருவான் இல்லையா? அது வந்து இயேசு கிறிஸ்து பிசாசை அழிக்கிறதுக்கு அடையாளம். ஆனா இந்த இடத்துல நான் எப்படி சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துல தாவீதை என் இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? யோனத்தான இயேசு கிறிஸ்துவின் அடையாளமா வைக்கும் பொழுது, நான் ராஜா கிட்ட வரும் பொழுது என்ன பண்றாரு, என்ன பாருங்க, அந்த வசனம் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிச்சது, தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு வருதா இல்லையா? அப்படித்தானே வருது. அப்ப என்ன அர்த்தம், ராஜா கிட்ட பேசின பின்பு. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம ராஜா கிட்ட வந்த உடனே நம்மளை நேசிக்கிற முதல் மனுஷன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஹலோ, எத்தனை பேர் சொல்ற விளங்குதுங்க? பாருங்க, இந்த காரியத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோனத்தான் மூலமா வெளிப்படுத்துறாரு. திரும்ப திரும்ப நான் நேற்று தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப இந்த வசனம் வருது, தன்னை நேசித்தது போல அவன் தாவீதை நேசித்தான், தன்னை நேசித்தது போல. ஏன் அந்த வார்த்தை தன்னை நேசித்தது போல? ஏன் தெரியுமாங்க, உலகத்திலே நம்ம நேசிக்கிறத விட வேற யாரும் பெருசா நேசிக்க மாட்டோம். சரி, இப்படி சொல்றேன், 2 பேர் நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டும் சைக்கிள்ல போயின்னு இருக்கும்பொழுது எதிர்க்க ஒரு பைக்காரன் வந்துட்டான், இடிச்சு விழுந்துட்டீங்க. உங்களுக்கும் காலில் அடி, உங்க ஃப்ரெண்டுக்கும் காலில் அடி. யார் காலை பார்ப்பீங்க? மச்சான் அவன் காலில் அடியாடான்னுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? கர்த்தரே என் காலில் அடி ஆண்டவரேன்னுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க நண்பனை நேசிக்கிறீங்களா, உங்களை நேசிக்கிறீங்களா? உண்மைதானே? உலகத்திலே நம்ம ரொம்ப நேசிக்கிற ஆள் யாரு? நம்ம தான். ஹலோ, நம்மளாம் என்ன சொல்லுவோம், இல்லைங்க நான் கர்த்தரையே நேசிக்கிறேன். அதெல்லாம் சும்மா டுபாகூர், என்கிட்ட அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. சரிங்களா? ஃபேக்ட், ரியாலிட்டி அதுதான். சரிங்களா? கர்த்தரே என்ன சொல்றாரு, எப்பா நான் என்ன நேசிக்கிற மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன்ற. ஆமீன்.
யோனத்தான் சொல்லும் போது சொல்றாரு, தாவீதே, நான் எந்த அளவுக்கு திரும்ப உன்னை நேசிக்கிறேன் என்னால சொல்ல முடியலப்பா. நான் எந்த அளவுக்கு, நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஒருவேளை யோனத்தானும் தாவீதும் சைக்கிள்ல போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அடிபட்டு இருந்தா யோனத்தான் முதல் தாவீதை தான் பார்த்திருப்பாரு நான் நம்புறேன், இல்லையா? ஆமென். பாருங்க, அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு நட்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாருங்க. என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர், அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன்ற. ஆமென். என் அடியை கூட நான் பார்க்க போறது இல்லப்பா, நான் உன் அடியை தான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறேன். நான் என்னை நேசிக்கப்போது, என்ன நான் எப்படி நேசிக்கிறனோ அந்த அளவுக்கு நான் யாரை நேசிக்க போறேன், உன்னை நேசிக்க போறேன் அப்படின்றாரு. சொல்றது மாத்திரம் இல்லாம அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. அதே 18ஆம் வசனத்துல 3ஆம் வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பாருங்க, உடன்படிக்கை எதன் அடிப்படையில் வருகிறது? சிநேகத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் வருது. பாருங்க, இந்த உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது நம்ம சில பேர் நான் கேட்டேன், அக்ரிமெண்ட்டுக்கு நிகரா சொல்றாங்க. ஆனா அக்ரிமெண்ட் கிடையாது. உடன்படிக்கை வேற, அக்ரிமெண்ட் வேற. சரிங்களா? உடன்படிக்கைன்றது எப்படின்னா, ஒருத்தர் 2 பேருக்குள்ள ரத்தத்தை அறுத்து என்ன பண்ணுவாங்க, வார்த்தையை வந்து சொல்லிப்பாங்க, வாக்குத்தத்தை கொடுத்துப்பாங்க. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கையில ரத்தத்தை வெட்டி, கையை வெட்டி அப்படியே ரத்தத்தை தெளிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ரத்த உடன்படிக்கைன்னு சொல்றது. காரணம் என்னன்னா, ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்கு. என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையை நான் மீற மாட்டேன். ஆனா அக்ரிமெண்ட் அப்படி இல்ல. அக்ரிமெண்ட்ல எழுதி கையெழுத்து போட்டு நீங்க மீறிட்டீங்கன்னா அக்ரிமெண்ட் தான் உடையும். ஆனா உடன்படிக்கைன்னு வரும்பொழுது, உடன்படிக்கை மீறினீங்கன்னா உடன்படிக்கை மீறின ஆள் உடைவான். நான் சொல்றது விளங்குதுங்களா? நம்ம வந்து எப்பயுமே கவனன்ட், உடன்படிக்கைய நீங்க வந்து அக்ரிமெண்ட், அப்புறம் வந்து கான்ட்ராக்ட், அந்த வார்த்தையோடு நீங்க நிகர சொல்லவே முடியாது. அது டெம்பரவரி, கவனன்ட் பர்மனன்ட். இங்க என்ன பண்றார் யோனத்தான், தாவீதோட நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பாருங்க, அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட அன்பின் நிமித்தமாக, நம்மை நேசித்ததின் நிமித்தமாக அவர் என்ன பண்றாரு, நம்மோட கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஹலோ, அந்த உடன்படிக்கையில என்னென்னலாம் இருக்கா, அந்த உடன்படிக்கையில யோனத்தான் என்ன தராரு பாருங்க. அடுத்த வசனம், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி, யோனத்தான் என்ன பண்றாரா, போர்த்து கொண்டிருக்கக்கூடிய சால்வையை கழற்றி, அது சட்டையை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பாருங்க, 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன். ஓகேங்களா? என்னென்ன, 1 மேல், ஓகேங்களா, மேல் அங்கியை கொடுத்தாரு. 2வது அவருடைய போர் ஆயுதங்கள், ஓகேங்களா, ஆர்மரை கொடுத்தார். சரிங்களா? 3வது அவர் என்ன கொடுத்தாரு, கச்சையை கொடுத்தார். என்ன தெரியுமா அர்த்தம்? முதல்ல கொடுத்தது நீதிக்கு அடையாளம். சரிங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி சொல்றேன் உங்களுக்கு, அவனுடைய ஏன் வந்து யோனத்தான் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை தரணும் அப்படின்னா இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து சட்டையும் லுங்கியோட நான் இருக்கிறேன்னு வச்சுப்போமே, என் பக்கத்துல இருக்கிறவர் என்ன பண்றாரு, கோட் சூட்ல இருக்கிறார். இப்ப என்ன பண்றாரு, இந்த இடத்துக்கு நீ அதிகாரிப்பா அப்படின்னு சொல்லாம எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த காலத்துல அந்த கோட்டை கேட்டு என் மேல போடுறது. அப்போ அவர் கோட்டை கேட்டு என் மேல போட்டாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள் தொடங்கி இவர் தான் அதிகாரி. ஹலோ, எனக்கு என்னென்னலாம் மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதை யாரு கொடுக்கணும்? எனக்கும் கொடுக்கணும். என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரிதான் என்ன பண்ணாரு, அவருடைய தோலை கிழிச்சாங்க, அந்த தோலை எடுத்து என்ன பண்ண ட்ரெஸ்ஸா நமக்கு போட்டார். ஹலோ ஹலோ, எத்தனை பேருங்க நான் சொல்றது விளங்குதுங்க? ஆமென். கர்த்தர் என்னங்க பண்ணாரு, அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு அளித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், இல்லையா? நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னது, ஆயுதங்களை கொடுத்தார், இல்லையா? போர் ஆயுதங்களை அவர் கொடுத்தார். போர் ஆயுதங்கள் எங்க இருக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, சர்வ ஆயுத வர்க்கம்ன்றாங்க. ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருகிறது. பாத்துக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ல இருந்து 11ல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு 7 வித்தியாசமான ஆயுதங்களை பத்தி சொல்லும். என்னன்னா, தலை சீரா, கச்சை, பட்டயம், கேடயம், அப்புறம் வந்து மார்க்கவசம், இல்லையா?
அப்புறம் பாதரட்சை அப்படின்ற போல பல 6-7 காரியங்கள் கிட்ட சொல்லப்பட்டிருக்கும். எது சொல்லப்படுகிறது? அது எல்லாமே நீங்க இந்த காலத்துல வாழக்கூடிய பிசாசனுடைய அக்னி அஸ்திரங்களுக்கு தப்பிக்கக்கூடிய ஆயுதங்கள். அப்போ யோனத்தான் இந்த இடத்துல என்ன பண்ற, ஆயுதத்தை தரான்னு சொல்லும் பொழுது இந்த காலத்துல உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு, அந்த போராட்டத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கான ஆயுதங்கள் உங்களுக்கு வேண்டும். யோனத்தான் தருவது போல இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல உங்களுக்கு தருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்து என்ன கொடுத்தாராம்? கச்சை. அது எதற்கு அடையாளம்னா அதிகாரத்துக்கு அடையாளம். வேற சும்மா கத்தியை மட்டும் கொடுத்துட்டு சண்டை போட தெரியலனா, ஹலோ இல்ல இப்படி சொல்றேனே, மேனேஜர் பதவியை கொடுத்துட்டு உங்களுக்கு மேனேஜர் வந்து எப்படி வேலை செய்யணும்னு தெரியலனா, அதற்கேற்ற அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யோனத்தான் என்ன பண்றாரு, தாவீதை தன்னை சிநேகிக்க போல, தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறது போல அவர் தாவீதை சிநேகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த அன்பின் விளைவாக அவர் வந்து யோனத்தானை வந்து உடன்படிக்கை ஏற்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். சரிங்களா? 1 சாமுவேல் 19, நான் 23 மன்னிக்கணும், 19:4. அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்கு நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாது இருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாக இருக்கிறது. தேங்க்யூ. இங்க பாருங்க, இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் நான் வந்து போன வாரம் பேசினேன்னா, அதுக்கு போன வாரம், ஆமா 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். ஏன்னா வந்து மாலையில நம்ம 1 சாமுவேல் தியானித்து கொண்டு வருகிறோம். இதுல என்னென்ன காரியங்கள் நான் பேசினேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆடியோஸ் இதுக்காக நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க கேளுங்க, நான் அப்புறமா அனுப்புறேன். சரிங்களா? இந்த இடத்தினுடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதை வந்து கொல்லணும்ட்டு சவுல் ராஜா ரொம்ப எத்தனம் பண்ணுகிறார். அப்ப பண்ணும் பொழுது என்ன பண்றாரு, தாவீதுக்காக யோனத்தான் பரிந்து பேசுகிறத பார்க்கிறோம். அல்லது இப்படி சொல்றேனே, தாவீது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். அவனை மரணத்திற்கு போகாமல் ஜீவனுக்கு போகும்படியாக இந்த யோனத்தான் அவனுக்காக இவன் பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். யோனத்தான் acted as an mediator. இன்னும் தமிழ்ல அழகா சொல்லணும்னு வச்சுங்களேன், அவன் மத்தியஸ்தராக அவன் வேலை செய்தான். எப்படி? தாவீது மரணத்துக்கு போகாம அவன் என்ன பண்ணும், வாழணும்ன்றதுக்காக இவன் மன்னரிடத்துல பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இந்த காலத்திலையும் கர்த்தர் என்ன செய்யறாரு நமக்காக, அவர் நம்ம சாகாதபடிக்கு அல்லது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்து செத்த நிலைமையில பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன், எனக்கு இன்னைக்கு காலையில வேலையில் ஞாபகம் வருது. ஒரு பிரசங்கர் என்ன பண்ணாரா, நரகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு வெளிநாட்டுல ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவே விபச்சாரத்துக்கு ரொம்ப பிரபலமான ஒரு தெரு. அந்த தெருவுல ஒரு சின்னதா ஒரு மேடை மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு, அந்த ஸ்டூல் மேல நின்னுகிட்டு பைபிளை கையில வச்சுக்கிட்டு நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா, அங்கே வந்து அக்கினி கடல்கள் இருக்கும், அங்க நீங்க போனீங்கன்னா நித்தியமா வந்து நீங்க எரிஞ்சு கொண்டு இருப்பீங்க, நீங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு வலியை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாராம். நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு கத்திருந்தாராம். ஒரு விபச்சாரி அம்மா நேரம் வந்தாங்களாம். வந்து, ஐயா நான் ஏற்கனவே இப்ப நரகத்தின் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அதுல இருந்து எப்படிங்க நான் வெளியில வருதுன்னு கேட்டாங்களாம். பாருங்க, நம்ம மரணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம், அவ்வளவுதான் ஒரே இன்ஸ்டன்ட்ல சாவுறது அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். இல்ல, மரணம் என்பது சொல்லும் பொழுது நம்ம ஒரு சில சூழ்நிலைகளை செத்த நிலைமையில இருப்போம், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க, செத்த சரீரத்தை அடிச்சா வந்து அதை ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா, எவ்வளவு தெரியும் அடிச்சா அப்படின்னு ஏன் சொல்லி கேட்குமா? மரணம் என்றால் அதான் அர்த்தம். என்ன தெரியுமாங்க, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை தான் மரணம். அந்த சூழ்நிலையை நீங்க கட்டுப்படுத்தல, அது உங்களை கட்டுப்படுத்துது, அதான் மரணம். இந்த இடத்துல தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் யோனத்தான் என்ன பண்றாரு, அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவன் மத்தியஸ்தராக இருந்து ராஜாவினிடத்தில் பேசுகிறான். இப்பொழுதும் கூட இங்க பாருங்க, நான் ஒரு கோர்ட் சீனே நான் பாக்குறேன், ஒரு கோர்ட் ரூம் நான் பார்க்கிறேன். அந்த கோர்ட் ரூம்ல நரகத்திலிருந்து கத்துறான் பிசாசு. நம்ம பரலோகம் வாசல்ல நிக்கும் பொழுது அவனை உள்ள சேர்க்காதீங்க, அவன் கெட்டவன், அவன் பொய் சொன்னவன், அவன் வந்து தப்பு பண்ணவன், அவன் வந்து சர்ச்சுக்கு ஒழுங்கா போகாதவன்,
அவன் என்ன பண்ணல, அவன் 10 கடலையை மீறிட்டான். ஒரு பக்கம் பிசாசு கத்துவான், இன்னொரு பக்கம் நியாயப்பிரமாணம் கத்தும். ஆமாங்க, இவன் இதெல்லாம் மீறிட்டான், இவன் இதை மீறிட்டான், இவன் இதை மீறிட்டான், இவன் இதை மீறிட்டான் அப்படின்னு கத்தும். இன்னொரு பக்கம் உங்க மனசாட்சியே கத்தும், ஆமாங்க நான் தப்பு பண்ணிக்கிறதா. உண்மைதானுங்க? இந்த 3 பேரும் வளைச்சு வளைச்சு அடிக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருந்து வாயை மூடுங்க, அவனுக்கு எல்லாத்தையும் நான் பைசல் பண்ணிட்டு நீ உள்ள போப்பான்னுவார். ஹலோ, அதான் மத்தியஸ்தனுடைய வேலை. கோர்ட் ரூம்ல போயிட்டு கெஞ்சின்னு இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்லாம் கேட்டா நியாயாதிபதி மன்னிச்சு விட முடியுமா? நியாயாதிபதி அங்க இருந்து வந்து சரிங்க அவரை மன்னிச்சு விட்டாருன்னு வச்சுங்களேன், அப்ப எல்லாரையும் மன்னிச்சு விடணும் இல்லையா? சொந்த குமாரனா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை உண்டு நீதிபதி கிட்ட. உண்மையா இல்லையா? அப்ப கர்த்தர் அங்க என்ன பண்றாரு, அங்க உட்காந்துக்கிட்டு பிதாவின் இடத்துல, பிதாவே பரிந்து பேசுறதுனா பாவம் என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன் ஏதோ தப்பா பண்ணிட்டான், விட்டுருங்க மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சு விட்டுருங்க, அந்த வேலையை செய்யல அவரு. அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க நம்மளுடைய எல்லா சத்தமும், நம்மளுடைய மனசாட்சி ஒரு பக்கம் சத்தம் போடும், பிசாசு ஒரு பக்கம் சத்தம் போடுவான், நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் சத்தம் போடும், அவன் தப்பானவன், அவன் கெட்டவன், அவன் தவறானவன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எப்படி தரமா வாய மூடுவாரு, இப்படி கையை உயர்த்துவார். உயர்த்தும் போது கையில இருக்கிற ரத்தம் தெரியும். நான் பே பண்ணிட்டேன்பா பிரைஸ்வார். ஹலோ, எத்தனை சொல்ற விளங்குதுங்க? யோனத்தான் அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தான். ஆமென். எத்தனை பேருங்க புரியுது பாருங்க? எந்த ஒரு மனுஷனும் யோனத்தானுங்க நிகரா வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஐ மீன் எந்த விஷயத்துலன்னு கேட்டீங்கன்னா மரணத்துக்கு விஷயத்துல. ஒரு நீதியுள்ள மனுஷன் ஏன் அற்ப ஆயுசுல சாகணும்? பாருங்க, ஒருத்தனுடைய மரணம் கூட இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு அடையாளமா இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, யோனத்தான் முழுசா தன் மன்னனை கீழ்ப்படிஞ்சான், ராஜாவை கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிச்சதின் விளைவாதான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மரணத்துக்கு நேராக அவன் சொந்த அப்பாவை கூட்டுன்னு போனான். உண்மையா இல்லையா? 1 சாமுவேல் நீங்க 30 நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க, கொடூரமா இருக்கும். பாருங்க, யோனத்தானுடைய மரணத்துக்கு காரணம் என்ன? கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, என்னங்க யோனத்தானுடைய மரணத்துக்கு காரணம் என்ன? கீழ்ப்படிதல், நேர்மை, உண்மையினுடைய விளைவு என்னாச்சு? அவன் செத்து போனான். நான் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். பிதா நேரம் எங்க கூட்டுன்னு போனார்? சிலுவைக்கு தான் கூட்டுன்னு போனார். போ, நீ சாகணும், நீ மரிக்கணும். ஏன்னா நீ மரிச்சாதான் என்ன ஆகும், பல இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் ஆசீர்வாதமா வாழும். இதற்கு முன்பாக இருந்தக்கூடிய அனைத்து ஆத்துமாக்களும் ஆசீர்வாதமாய் வாழும். அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீ இந்த வயசுல மரிக்கணும்னு அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து இயேசு கிறிஸ்து கட்டளை எடுக்கிறார். அந்த கட்டளையை அப்படியே படிச்சு அவர் கீழ்ப்படுகிறார். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவமும் பாவத்தின் விளைவாக மரணமும் உட்பிரவேசித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் நிமித்தம் நமக்கு ஜீவனும் நீதியும் உண்டாயினது. ஆமென். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, யோனத்தானுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க யாருக்கு அடையாளமா வச்சிட்டார் கர்த்தர்? ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ யோனத்தானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு யாரை தெரியுது இப்போ அதிகமா? இனிமேல் நீங்க அடிக்கடி யோனத்தானுடைய புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. நான் சும்மா சிம்பிளா சாம்பிளா சொன்னேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 எழுதி வச்சிருக்கிறேன். டைம் ஆகுது, அதனால நான் வந்து சுருக்கமா 1-2 நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இது என்னுடைய பர்சனல் டைரின்றதுனால நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க, சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் வந்து நான் எப்பயுமே பிரசங்கம் ரெடி பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், 100% ரெடி பண்றேன்னு வச்சுங்களேன், ஒரு 30% சொல்லுவேன், 30 தான் சொல்லுவேன். அப்போ 70 என்னங்க? 70 என்ன தெரியுமா? 70ல் 50% நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து என்னோட பேசுகிறவங்க கூட, என்னோட ஆலோசனை கேட்கறவங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். இல்லை நான் பேசுகிறவங்க கூட நான் பகிர்ந்து கொள்வேன் 50%. சரிங்க, அப்படி பார்த்தாலும் இன்னும் எவ்வளோ இருக்குது மீதி? இன்னொரு 20 இருக்குதே, அது எனக்கு. சரிங்களா? ஸோ நான் எப்பயுமே பிரசங்கம் ரெடி பண்ணும்போது அப்படி தான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால வந்து நான் இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. ஆனால் உங்களுக்கு இதில் கூடிய சாராம்சம் புரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ யோனத்தானுடைய வாழ்க்கை யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? சரி, இப்போ நான் கேள்வி என்ன கேட்க வரேன்னா, இப்போ பேசுறதுக்கோ தொலைஞ்சு போன ஆடுக்கோ என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. வந்துட்டேன். சரிங்களா? நான் என்னென்ன பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணல, இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கழிச்சா இருக்கு, பொறுமையா இருக்கு. சரிங்களா? சோத்திரம். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யோனத்தானுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யாருடைய வாழ்க்கை தெரிகிறது?
கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய ஏசப்பானுடைய வாழ்க்கை தெரியுது. இப்ப உங்க வாழ்க்கையை பார்த்தா யாருடைய வாழ்க்கை தெரியும்? யோனத்தான் வாழ்க்கை மாதிரி தெரியும். ஸ்தோத்திரம். அப்படி தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். சரிங்களா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? ஜஸ்ட் உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபின்னு ஒன்று எழுதுவோம். என் சிறு வயது முதல் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் என்ன பண்றேன், ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறேன். அப்படி எழுதி என்னுடைய இப்போ எனக்கு வந்து வயசு 30+, சரிங்களா? என்னுடைய 30+ வயசு வரைக்கும் நான் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு நான் வாழ்ந்திருக்கிறேன் நான் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். முக்கியமான காரியங்கள் எழுதுறேன். அதை பிரித்து பார்க்கும்பொழுது அந்த நான் செய்த செயல்கள்லாம் யாரை வெளிப்படுத்துகிறது அப்படின்ற கேள்வி யாராவது நம்ம கேட்டுக்கிறோமா? இப்போ யோனத்தானுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு இயேசு கிறிஸ்து தெரிகிறார். நான் இந்த காலை வேளையில கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து தெரிகிறாரா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், கடவுள் ஏன் என்ன படைக்கணும்? நீங்க உட்காந்துக்கிற சேருக்கே ஒரு நோக்கம் இருக்குதுன்னு போது அதுக்கு உயிர் இல்லை, உணர்வு இல்லை. ஆனா உங்களுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. சும்மா காலையில ஏந்திரிச்சு ஆபீஸுக்கு போயிட்டு இல்ல வியாபாரத்துக்கு போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு மதியம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் நைட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டு இல்ல வீட்டுல குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கிற ஏடிஎம் மிஷினா நானு? ஹலோ, பல குடும்பங்கள்ல பல தலைவர்கள் அப்படிதான் வாழ்ந்து நிற்கிறாங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்மளாம் நடமாடும் ஏடிஎம் மிஷின்கள். ஹலோ, அது வாழ்க்கை இல்லைங்க சகோதரர்களே. அந்த ஏடிஎம் மிஷின்ல காசு காலி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மதிப்பு போயிடும். ஹலோ, ஆனா உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், மதிப்பு தானா வரும். ஹலோ, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உண்மையிலே ஆசீர்வதிப்பாருங்க. நான் இந்த தியானிக்கும் பொழுது நான் ரொம்ப பயந்தேன். தெரியுமா உங்களுக்கு? நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து ஆண்டவரே இதை சரியா போய் சேர்த்துடணுமே, நான் ரொம்ப பயந்தேன். ஆமென். சோ அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் பொழுது, கர்த்தர் படிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தெரிகிறாரா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்டுங்க. அப்ப என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் இதை வந்து எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் இதை விட மாட்டேன் நான். சரிங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. இருங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும். பாருங்க, நான் இது வேற மாதிரி சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, எதை கீழ்ப்படுத்தணும்னு சொல்றாரு? சமுத்திரத்தின் மச்சங்கள்னா என்னது? தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள் இல்லையா? அதை வேற அர்த்தத்துல சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்முடைய வயிற்றுக்கு அடையாளமா சொல்லலாம். சரிங்களா? அதுக்குள்ள வந்து லிக்விட் இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? சல்பூரிக் ஆசிட் சொல்லுவாங்களா பிரதர்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா? அதான் சல்பூரிக், மன்னிக்கணும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்னன்னா, இந்த சமுத்திரத்தை என்ன பண்ணுங்க, ஹலோ, உங்க சரீரத்துக்குள்ள எத்தனை மடங்கு, சரி இப்படி சொல்றேனே, பூமியில 80 மடங்கு தண்ணீர், 20 மடங்கு தான் நிலம் இல்லையா? உங்க சரீரமும் 80 மடங்கு ரத்தம் தண்ணீர், 20 மடங்கு தான் வந்து சதையும் ரத்தம், சதையும் எலும்பும். உண்மையா இல்லையா? ஹலோ, கர்த்தர் என்ன சொல்றாரு? எதை வந்து கட்டுப்படுத்துன்றாரு? சமுத்திரத்தின் மச்சங்களை, சமுத்திரத்தின் மச்சங்களை காப்பாத்து. என்ன அது? உன் உறுப்புகள், உன்னுடைய ரத்தம் போகக்கூடிய எல்லா பகுதிகளும் உன் சரீரத்தை காப்பாத்து. முதல்ல கட்டுப்படுத்து. ரெண்டாவது ஆகாயத்து பறவைகள். அது என்ன ஆகாயத்து பறவைகள்? என் மண்டைக்கு மேல போறது. மண்டைக்கு மேல என்ன போறது? இல்ல, என் எண்ணம் போது. ஹலோ, நான் இங்கதான் இருப்பேன், ஆனா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு நான் யோசிக்க முடியும். மண்டைக்கு மேல பறக்குதா? பறக்குதுங்களா? வெரி குட், பறக்கட்டும். ஓகேங்களா? அப்ப பாருங்க என்ன ஆகுது. கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை கட்டுப்படுத்துன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? உன் உடம்ப கட்டுப்படுத்து,
ஹலோ, நான் சொல்றது விளக்குதுங்களா? முதல் உன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ, உடம்ப கட்டுப்படுத்து. அடுத்தது உன் தலைக்கு மேல போற எண்ணங்களை கட்டுப்படுத்து. அதுக்கப்புறம் அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நீ வேலையில வந்து வெற்றிகரமா இருக்கணும், உன் சிந்தனையில வெற்றிகரமா இருக்கணும், உன் உடலில் ஆரோக்கியமா இருக்கணும், உன் குடும்பத்துல இருக்கணும், எல்லாற்றிலும் வெற்றிகரமாய் நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய நோக்கம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு ஆடை தான் பிரதர் நான் விட்டுட்டேன். ஹலோ, நிறைய வேலை இருக்குதுங்க நமக்கு, 99 ஆடுக்குது நமக்கு. ஆனா கர்த்தர் கொடுத்தது என்ன பண்ணாரு, நம்ம நல்லதுக்காக கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, அந்த தரிசனத்தை நம்ம விட்டுட்டோம். நான் உண்மையா சொல்றேன், நான் விட்டுட்டோம். ஏன் தெரியுமா விட்டுட்டோம்? ஏன்னா நமக்கு பயம், திரும்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு பயம். பல குடும்பங்கள்ல ஏன் தெரியுமா இன்னும் பிரிவினை இருக்குது? நான் சொல்றேன் பாருங்க, கணவன் மனைவியா இருப்பாங்க, ஆனா ஒரே வீட்டுல 2 பேர் பேசாம இருப்பாங்க, இல்ல 2 பேர் எரிஞ்சு விழுந்துன்னு இருப்பாங்க. ஏன் தெரியுமாங்க? 2 பேருக்குமே பயம். என்ன பயம் தெரியுமா? அந்த காயப்பட்ட அந்த நாளுக்கு போகிற பயம் 2 பேருக்கும் இருக்கு. தொலைஞ்சு போன இடத்துக்கு போறதுக்கான பயம் 2 பேருமே இருக்கு. அது உண்மை. நான் இப்படி சொல்றேன், நானு பிசாசு உங்களைய பல சோதனைகளை சோதிக்கும் பொழுது, ஏன் சில பசங்களை ஆபாச படங்கள்ல சோதிக்கிறான், ஒரு சில பசங்களை கோபம் என்கிற காரியத்தின் மூலமா சோதிக்கிறான், ஒரு சில பசங்களை வீடியோ கேமின் மூலமா சோதிக்கிறான். ஹலோ, எல்லாரையும் ஒரே சோதனை கொடுக்கலாம்ல, ஏன் ஒருத்தனுக்கும் ஒரு விதமான சோதனை? நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம், யாருக்கு என்ன வீக்னஸ் இருக்குதோ வீக்னஸா பார்த்து அடிக்கிறான். இல்ல, யாருக்கு என்ன தரிசனம் இருக்கோ அந்த தரிசனத்தை பார்த்து அடிக்கிறான். அந்த பையன் பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் வச்சிருப்பாரு, ஆனா பிசாசு என்ன பண்ணுவான், கையில ஒரு செல்போனை கொடுத்து உட்கார வச்சிருவான். ஹலோ, உங்க மூலமா ஒரு பெரிய ஒரு சந்ததியை உருவாக்கணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்கணும்னு வந்து கர்த்தர் நினைச்சிருப்பாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான், அங்க அட்டாக் பண்ணுவான். ஆபாசமான திரைப்படங்களின் மூலமாகவும் உங்க எண்ணத்தை கர்த்தருக்காக ஒப்படைக்கணும், கர்த்தருக்காக வந்து ஊழியம் செய்யணும், அதுக்காக நிறைய பிரயாசப்படணும்ன்றதுக்காக கர்த்தர் நியமிச்சு வச்சிருப்பார். அது இந்த தரிசனம் அவருக்கு இருக்கும். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான், சில ஆபாச காட்சிகளை காட்டி அட்டாக் பண்ணுவான். நம்ம என்ன யோசிச்சுக்கிறோம் தெரியுமா, நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏதோ ரேண்டமா வருதுன்னு வச்சுக்கோங்க. ரேண்டம் இல்லைங்க, பிளான்டு அட்டாக். அது திட்டமிடப்பட்ட தாக்குதல். தேங்க்யூ. என்னத்தை திட்டமிடுறான் அவன், நான் தொலைச்சு போன ஆடை திரும்ப தேடி போகவே கூடாது, நான் தொலைச்சு விட்ட தரிசனத்தை, தொலைச்சு போன குடும்பத்தை, தொலைச்சு போன எண்ணங்களை, தொலைச்சு போன தோத்து போன இடத்துக்கு நான் திரும்ப போக கூடாதுன்றதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். ஏன் தெரியுமா, தோத்து போன இடத்துல இருந்து தான் கர்த்தர் திரும்ப உங்களை உயர்த்துவார். ஹலோ, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீதும் பெத்ஷெபாள் பண்ண பாவம் என்ன நமக்கு தெரியும். கர்த்தர் என்ன பண்ணி இருக்கணும், அதோட உரியாவை போட்டு தள்ளல, நான் பையனை போட்டு தள்ள பெத்ஷெபாவை போட்டு தள்ளிருக்கணும்னு போட்டு தள்ளிருக்கணும். நியாயமா இல்லையா? இல்ல சரி அவன் தான் மண்ணன், அவன் தப்பு பண்ணிட்டான் விடு, இவளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ஒரு போட்டு தள்ளியிருந்தா, அந்த குழந்தைய போட்டு தள்ளுறது பதில் நான் கடவுளா இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு நியாயமா பேசுறதுக்காக நான் சொல்றேன் இல்லையா? ஆனா தாவீது என்ன பண்ணார், திரும்ப அதே இடத்துக்கு போனார், திரும்பவும் பெத்ஷெபாள் கிட்ட போனார், திரும்பவும் கர்த்தர் கிட்ட போனார். என்ன பண்ணார் தெரியுமா, பண்ண தப்ப மாத்தினார். என்ன தெரியுமா பண்ணாரு, செத்து போன அந்த புருஷன், பெத்ஷெபாளுடைய புருஷனுக்காக அவங்க வந்து 7 நாட்கள் 8 நாட்கள் அவங்க என்ன பண்றாங்க, மௌனம் பண்றாங்க. அதாவது உபவாசம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, துக்கம் கொண்டாடுறாங்க. தேங்க்யூ. துக்கம் கொண்டாடின பிறகு நியாயமா அந்த பொண்ணை ஊரவிய கல்யாணம் பண்றோம். ஹலோ, எங்க தப்பு பண்ணானோ அதே இடத்த அவன் திருத்தும் பொழுது அதன் மூலமா தான் சாலமோனே பிறந்தான். எந்த மரத்துல வந்து நீ வந்து பாவம் பண்ணியோ அதே மரத்துல இருந்து நான் பாவத்தை எண்டு பண்றேன்னு கர்த்தர் முடிவு பண்ணார். எந்த பொண்ணை நீ ஏமாத்தினியோ அதே பொண்ணின் மூலமா நான் உள்ள வரேன்னு சொல்றாரு. ஹலோ, அப்ப என்ன அர்த்தம், நீங்க தொலைச்ச இடத்துல தான் நீங்க போய் தேடணுமே தவிர, ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க நீங்க போனீங்கன்னா நீங்க இன்னும் பயந்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹலோ, நான் சொல்ற திரும்ப விளங்குதுங்க.
எத்தனை காலத்துக்கு பயந்து நிற்க போறீங்க? எத்தனை காலத்துக்கு பிரிஞ்சு இருக்க போறீங்க? எத்தனை காலத்துக்கு அந்த வலியை இன்னும் சுமந்து கொண்டு இருக்க போறீங்க? நீங்க தொலைஞ்சு போன அந்த ஆட்டை போய் தேடணும். ஹலோ, ஒரு மேய்ப்பன் தொலைஞ்சு போன ஆட்டை எப்படி தெரியுமா தேடுவான்? திரும்ப அவன் பழைய இடத்துக்கு போவான். எங்கெங்கெல்லாம் நான் வந்து என் ஆட்டை வந்து மேய்க்க போனேன் எல்லா இடமும் தேடுவான். சத்தமா கூப்பிட மாட்டான் அந்த ஆடை. தெரியுங்களா உங்களுக்கு? சத்தமா கூப்பிட்டா அந்த ஆடு பயந்து ஓடி போயிடும். அதனால கோவப்பட மாட்டான். மெதுவா மெல்லிய சத்தத்துல கூப்பிடுவான். மெல்லிய சத்தத்துல விசில் அடிப்பான். ஏன்னா அந்த ஆடு கேட்கோன்றதுக்காக இல்லையா? ஆடுகள் என் சத்தத்துக்கு வெரி குட். அப்ப என்ன ஆகும்? ஆடு வந்து கூப்பிடுறதுக்காக, ஏன்னா தொலைச்சு போயிடுச்சு இல்லையா? அது பயந்துன்னு இருக்கும். என்ன இருக்கோ ஏது இருக்கோ தெரியாது. அப்ப சத்தமா கூப்பிட்டா என்ன ஆகும்? அது பயந்து ஒன்னும் ஓடி போயிடும். அதெல்லாம் என்ன பண்ணுவான்? மெல்லிய சத்தத்துல கூப்பிடுவான். மெல்லிய சத்தத்துல அவனுடைய விசில் அடிக்கிறதோ அந்த மாதிரி அது சிக்னல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவன் கூப்பிடுவான். ஹலோ, எத்தனை பேர் விளங்குதுங்க? விடாமுயற்சியோட தேடுவான் அவன். திரும்ப திரும்ப அவன் போய்கிட்டே இருப்பான். அவன் ஓயவே மாட்டான். அந்த ஆடு கிடைக்கிற வரைக்கும் அவன் ஓய மாட்டான். அவனுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அவன் ஓய மாட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல, உங்க கையின் பிரயாசத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல எல்லா இடத்துலயும் நீங்க ஆளுகை செய்யும்படியாக பாருங்க. நான் இதையும் சொல்லிடுறேன், ஆளுகை செய்யும்படியாக மனுஷனே ஆளுகை செய்யும்படியாக கிடையாது. நான் இப்ப தெளிவா நான் சொன்னேன். என்னென்ன ஆளுகை செய்யணும்? உங்க சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யணும். பாருங்க, கர்த்தர் அழகா மரத்தை கொடுக்கிறாரு. இவனுங்க என்ன பண்றானுங்க? கஞ்சாவை வச்சு அதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறானுங்க. கர்த்தர் அழகா மற்ற பொருட்கள்லாம் உருவாக்குறாரு. அதுல இருந்து ஒரு கெமிக்கலை உருவாக்கி அதுல ஒரு போதை வஸ்தை கண்டுபிடிச்சு அதை உட்கொண்டு அவனா பண்ணா உடம்புக்கு எடுத்துக்கிறான். ஹலோ, கர்த்தர் நீ இந்த பூமியை ஆளுப்பான்னு சொன்னா இந்த பூமியை அவனை ஆளை விட்டு வச்சுக்கிறான். ஹலோ, அப்போ நல்லா கவனிங்க. அவன் சரீரத்தை ஆளணும், மனசை ஆளணும், கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் ஆளணும்னு சொன்னார் தவிர எந்த மனுஷனையும் ஆளணும்னு சொல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவர் என்ன சொன்னாரு? உன் உடம்ப பாத்துக்க, உன் மனசை பாத்துக்க, உன் வேலையை எல்லாத்தையும் பாத்துக்க, அதை ஆளுகை செய்ய. ஆனா சக மனுஷனை ஆள போடக்கூடாது. நம்ம என்ன ட்ரை பண்றோம்? மனுஷனை ஆள ட்ரை பண்றோம். அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன ஆகுது? நம்ம மறுபடியும் காயப்படுறோம். ஹலோ, அதன் விளைவா என்ன ஆகுது? அந்த ஆடு வந்து தொலைஞ்சு போயிடுது, ஓடி போயிடுது. ஐயோ, எந்த மேய்ப்பையும் கிட்ட இருக்க முடியாது. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நம்ம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம கிட்ட 99 ஆடு இருக்குதுன்னு நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம். நான் உண்மையிலே சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்றோம்? 99 ஆடு இருக்குதுல்ல, அப்புறம் ஒரு ஆடு போச்சுன்னா என்னங்க? நான் சொல்லட்டுங்களா? ஆடுகள் எப்படி போகும்னு நீங்க பாத்துக்கிறீங்களா? மேய்ப்பன், ஒரு சில மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? மேய்ப்பர்கள் பின்னாடி இருப்பாங்க, ஆடு முன்னாடி போகும் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஒரு சில ஆடுகள் இருக்கும். அந்த ஆடை பின்தொடர்ந்து தான் மற்ற ஆடுகள் எல்லாம் போகும். உண்மையா இல்லையா? நீங்க ஆடு போறத பாத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆடு, அந்த ஆடுக்கு தான் கரெக்டா மேய்ப்பனுடைய ரூட் தெரியும். அந்த ஆடை வச்சுதான் மற்ற ஆடுகளும், மற்ற 100 ஆடுகளும் போகும் பின்னாடி, இல்ல 99 ஆடுகளும் போகும். நம்ம எந்த ஆடு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் போற ஆடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் 99 ஆடு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வழி தெரியாம செதறி போகும். என்ன பண்ணுவோம்? சரியான திட்டம் இல்லாம, சரியான நோக்கம் இல்லாம, நான் ஏன் வாழ்றேன்ற அர்த்தம் தெரியாம நாம என்ன பண்றோம்? அங்கேயோ என்னடா இது, இந்த பக்கம் 2 ஆடு போடுது, இங்க இந்த பக்கம் 2 ஆடு போடுது, எல்லா பக்கமும் ஓடின்னு இருக்கிறோம். ஹலோ, நான் இந்த காலை வேளையில ஆடை பத்தி பேசலன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நான் சொல்றது விளங்குது? ஆமென். அப்ப தெரிஞ்சுங்க, நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து உங்க ஆட்டை தொலைச்சிங்கன்னு தேடுங்க. உங்க தரிசனத்தை எங்க தொலைச்சிங்கன்னு தேடுங்க. உங்க குடும்பத்தை எங்க தொலைச்சிங்கன்னு தேடுங்க. உங்க வேலையில இருக்கிற தோல்வியை, அந்த வெற்றியை நீங்க எங்க தொலைச்சிங்கன்னு தேடுங்க. அந்த இடத்துக்கு திரும்ப போங்க. விடாமுயற்சியோட இருங்க, தொடர்ந்து போங்க. பாருங்க, நான் சொல்லட்டுங்களா? யோனத்தான் செத்து போனான் இல்லையா? மனுஷன் செத்து போலாம், ஆனா பண்ண உடன்படிக்கை செத்து போக. நான் சொல்றேன் பாருங்க, நான் செத்து போலாம், ஆனா என் பிள்ளைக்கு வரக்கூடிய உடன்படிக்கை செத்து போகாது. ஹலோ, என்ன ஆகுது? இப்ப அடுத்து தாவீது ராஜாவாகிறான். ராஜாவாகும் பொழுது அவன் யோசிக்கிற மேட்ரு, எப்பா சவுல் குடும்பத்துல அல்லது யோனத்தான் குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களாப்பா, ஒருத்தவனாவது எனக்கு கண்ணில் காட்டுங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் செத்துட்டாங்க. யாராவது ஒருத்தவங்களாவது யாராவது கண்டுபிடிச்சா பாருங்கப்பா. சொல்றாங்க, ஐயா ஒருத்தவன் இருக்கிறாயா அப்படின்றாங்க.
அவன் பேர் என்னன்னா மெபிபோஷத், அவமானத்தின் சின்னம்னு அர்த்தம். அவ்வளவு காலத்துக்கு அவன் எப்படி இருந்தான்? அவமானத்துல இருந்தான். ஏன்னா வந்து குழந்தையில இருக்கும் பொழுது அந்த வேலைக்கார அம்மா வந்து தூக்கின்னு போகும்பொழுது தெரியாம வந்து தவறி இடிச்சிரும். இடிச்ச வேகத்துல கால் உடஞ்சிரும். அப்ப சின்ன வயசுல இருந்தே கால் வந்து நடக்க முடியாம ஊனி ஊனி அந்த பல்ல வந்து நடந்து கொண்டு பயத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு அவமானத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த மெபிபோஷத். தாவீது ராஜாவானு கேட்கிற முதல் கேள்வி, யோனத்தான் வம்சத்தார் யாரா இருக்காங்களா, யாரா சொல்லுங்கப்பா அப்படின்ற பொழுது, ஐயா ஒரு பையன் இருக்கிறான் மெபிபோஷத்துன்னு, அங்க ஒரு வேலைக்காரன் வந்து வளர்த்துனுக்கிறான் அப்படின்னு கூப்பிடு அந்த மெபிபோஷத்தை அப்படின்றாரு. அந்த நாள் தொடங்கி சகோதர சகோதரிகளே சொல்றாரு, இனிமே நான் சாப்பிடும் போது என் பக்கத்துல உட்கார வைன்றார். நான் சொல்லட்டுங்களா, நீங்க வந்து தேடி போங்களேன். ஏன் தெரியுமாங்க, உடன்படிக்கை இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஹலோ, உடன்படிக்கை இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குது, இன்னும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். வேலை முடிஞ்சிச்சுங்க, ஆயுசு முடிஞ்சிச்சுங்க, 60 ஆயிடுச்சுங்க, 70 ஆயிடுச்சுங்க, அவ்வளவுதாங்க முடிச்சு போச்சுங்க. நீங்க முடிவு பண்ணாதீங்க, சரிங்களா? யோனத்தானே செத்து போயிட்டாங்க, அதுக்கு மேல என்னங்க வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல பாருங்க, இன்னும் கர்த்தர் கதையை முடிக்கல. தாவீது ராஜாவன என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு மெபிபோஷத்தை, கிளம்பி வான்றார். இந்த நாள் தொடங்கி நீ என் பக்கத்துல, இனிமே ராஜ பந்தியில நீ என் கூட உட்காருவேன்ற. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, நீங்க உங்க தொலைஞ்சு போன தரிசனத்தை, தொலைஞ்சு போன குடும்பத்தை, தொலைஞ்சு போன எல்லா காரியத்தையும் போய் தேடி போங்க. கர்த்தர் தொலைஞ்சு போன இடத்துல இருந்து உங்களுக்கு உயர்த்துவார். ஆமென். எல்லாரும் நம்ம என்னத்துல ஆசைப்படுறோம், ரெஸ்டோரேஷனுக்கு ஆசைப்படுறோம். புதுப்பியும் கர்த்தாவே, என்ன புதுப்பிங்க 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 புதுப்பிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, பிஃபோர் ரெஸ்டோரேஷன் யூ நீட் ரிடெம்ஷன். புதுப்பித்தலுக்கு முன்பாக உனக்கு மீட்பு தேவைன்ற. அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன், எடுத்தோடனே மருந்து போடுவீங்களா பிரதர்? என்ன பண்ணுவீங்க? வெரி குட் இல்லையா? முதல் என்ன பண்ணுவீங்க? கிளீன் பண்ணுவீங்க இல்லையா? சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம என்ன பண்றோம், மருந்து போடு, எனக்கு வலிக்குதுல்ல, மருத்துவ ஊசி, இது அந்த மருத்துவ ஊசி, அது என்ன லோக்கலா, அனஸ்தீஷியா, தேங்க்யூ, அனஸ்தீஷியா போடு, அந்த மாதிரி சொல்றோம். எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் நர்ஸா இருந்தாலும் எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, முதல் இடத்தோட கிளீன் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கிளீன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பிரச்சனை வந்து கண்ட்ரோல்ல வந்துருங்க. உண்மையா இல்லையா? நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரே சீக்கிரம் மருந்து போடுங்க, என் காயத்துக்கு சீக்கிரம் மருந்து போடுங்கன்றோம். கர்த்தர் என்ன சொல்றாரு, மருந்து போடுறதுல ரெண்டாவதுப்பா, முதல்ல மீட் எடுக்கணும், முதல்ல சேரும் சகதியமாக முதல்ல தொடங்கணும். முதல்ல நீ காயப்பட்டு இருக்கிற அந்த காயத்துக்கு முதல்ல சரி பண்ணணும், கட்டணும், அதுக்கப்புறம் வளர்க்கலாம். உடச்சு போன அஸ்திபாரத்தை வச்சு வீடை கட்டினா வீடு இடிஞ்சிருங்க. ஹலோ, பலவீனமான ஒரு அஸ்திபாரத்தை வச்சுட்டு வீடு கட்ட முடியாது. அதை என்ன பண்ணணும், முதல்ல நீங்க அதை சீர்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் அதை மீட்டு எடுக்கணும், ஐ மீன் வளர்க்கணும், கட்டணும் இல்லையா? அப்போ ரிடெம்ஷன் ஃபர்ஸ்டா ரெஸ்டோரேஷன் ஃபர்ஸ்டான்னு கேட்டா என்ன கேட்டா, ரிடெம்ஷன் தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சில பேர் இப்படி கூட இருந்துக்கிறீங்க, என்ன தெரியுமா பண்ணிட்டீங்க, போனா போது ஒரு ஆடு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்க, 99 ரொம்ப பிஸியாவே உங்களை நீங்களே வச்சுக்கிட்டீங்க. அந்த தொலைஞ்சு போனது மனசுல இருக்கு, ஆனா இன்னும் குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. ஆனா என்ன பண்றீங்க, இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, அப்படி ஆல்ரெடி நிறைய வேலை 99 ஆடு இருக்கு இல்லையா, நான் அதை வச்சு நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஆனா சொல்றேன் பாருங்க, நீங்க என்ன திரும்ப மிஸ் பண்ணுவீங்க, அந்த வசனம் திரும்ப எடுக்கலாம் லூக்கா 15ல, அந்த மேய்ப்பன் கண்டுபிடித்த பிறகு என்ன ஆகுது, லூக்கால 15, சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் இல்ல, ஃபேமிலி அண்ட் கலீக்ஸ், ஓகேங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? You will miss the joy of redemption and restoration. மீட்கப்படுவதற்கும் மறுசீரமைப்பின் சந்தோஷத்தை நீங்க எழுந்து விடுவீர்கள். நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம், ஆண்டவரே திரும்ப கட்டுங்க ஆண்டவரே, கட்டுங்க ஆண்டவரே, கட்டுங்க ஆண்டவரேன்ட்டு. அவர் சொல்றாரு, அவர் பஞ்சோட நிக்கிறார், நான் தொடக்க காத்து நிக்கிறேன் பான்றார். ஹலோ, ஆண்டவரே 99 ஆடு பயங்கர
பிஸியாக இருக்கிற ஆண்டவரேன்றாரு. எப்பா நீ அந்த ஒரு ஆடை கண்டுபிடிச்சா அந்த ஆடை அழகாக உன்னை கூட்டுன்னு போகும். மீ 99 ஆடு பின்னாடி அமைதியாக வரும். ஹலோ, நான் சொல்ல விளங்குதுங்க? இன்னைக்கு யாருக்கு இந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப என்னுடைய மனசில் ஆவியில் எனக்கு பற்றி எரிந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். அப்போது காணாமல் போன உங்கள் ஆட்டை கண்டுபிடிங்க. இதை பல பேர் நான் வந்து என் மனைவி கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பல பேர் வந்து இந்த வசனத்தில் எடுத்தா என்ன மெய்ப்பன் பத்தானே பேச போகிறாங்க, நீங்களும் மெய்ப்பன் பத்தானே பேச போகிறீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் வந்து ஆட்டை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஆட்டை பற்றியா? சரி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பாருங்க, எத்தனை பேர் இந்த கண்ணோட்டத்தில் சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரியல. இட் இஸ் பியூர்லி ரெவலேஷன் ஃப்ரம் காட். சரிங்களா? நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்காக நான் வந்து ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். சரிங்களா? யூ நீட் ரிடம்ஷன். உங்களுக்கு 99 ஆடு இருக்குதுன்றதுனால நீங்க வந்து கம்ப்ளீட்டா மீட்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு மீட்பு தேவை, அந்த ஒரு ஆடு தேவை. அந்த ஆட்டை கண்டுபிடிங்க, போய் தேடுங்க, கண்டுபிடிங்க, தேடுங்க. உங்க தரிசனம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிச்சு. ஆளுகை செய்யுங்க, உங்க சரீரத்தை ஆளுகை செய்யுங்க, உங்க மனசை ஆளுகை செய்யுங்க, உங்க கையின் பிரயாசத்தை ஆளுகை செய்யுங்க. சரிங்களா? உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. ஆமீன். விடாமுயற்சியோட இருங்க, இறங்கி போயிடாதீங்க. ஆட்டை தேடி போகும்பொழுது சில சமயம் அது எங்க போச்சு தெரியாது இல்லையா? சில ஆடு பக்கத்துல இருந்தா நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில ஆடு தூரமா போயிருக்கும், அது அப்படியே அடுத்த புல்ல போயிடும். நீங்க அந்த மாதிரி போயிருக்கலாம், இல்லை விட்டுருக்கலாம், இல்லை பல மாசம் பல வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா விட்டுறாதீங்க, திரும்ப போங்க, அதே இடத்துக்கு போங்க. நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு முறையும் இங்க நிக்கிறேன் இல்லையா, நான் இங்க நிக்கிறது தான் என்னுடைய ரிவர்ஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நான் தொலைஞ்சு போன ஆடா தான் நான் இருந்தேன். நான் ஒரு முறையும் இங்க நிற்கும் பொழுது நான் தான் இந்த தொலைஞ்சு போன ஆடா நான் பார்க்குறேன். கர்த்தர் என்னை தேடி கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் இந்த மேடையில் நிற்கும் பொழுது எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. நான் உண்மையை சொல்கிறேன். என்னால் அந்த சந்தோஷத்தை என்னால் விவரிக்கவே முடியலை. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும்பொழுது உங்களுடைய கண்களில் பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷத்தையும் அந்த நம்பிக்கையும் நான் பார்க்கும் பொழுது பாருங்க, எனக்கு அந்த ஆனந்தத்தை என்னால் சொல்ல முடியல. உண்மையிலே நான் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. ஆனால் சொல்றேன் பாருங்க, அந்த சந்தோஷத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். கர்த்தரும் விருப்பப்படுகிறார். ஸோ அதனால் உங்களுடைய ஆடை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்கலாம்.